எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிஐ எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் வந்து 2 ஸ்லாட் காலைல ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து 3ஆவது ஸ்லாட் எப்படி இருந்துச்சு அப்படின்றக்கான ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் தான். எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்றதான் நம்மகிட்ட கேட்ட வரையும் யாரெல்லாம் எப்படி சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்றக்காக அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன விஷயம் என்ன ஆகுதுன்றதை கிளியராக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ பிடிஎஃப் கோர்ஸோ வீடியோ கோர்ஸோ எப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். CWJ40 அப்படின்ற கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40% ஆஃபர் கிடைக்கும். வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க. ரைட். ஸோ இன்னைக்கு 3rd ஸ்லாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா ஸ்லாட் மாதிரி அந்த ஸ்லாட்டும் போயிருந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன், நம்மளோட ஸ்டைல், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைல், நம்ம அட்டன் பண்ணுற ஸ்டைலில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம் ஃபீல் ஆகிருக்கும். அது நம்ம ஃபீல் பண்ணுறதை பொறுத்து இருக்கு, நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நான் மொத்தமாக சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வழக்கம்போல இங்கிலீஷ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆர்சி இருந்திருக்கு, க்ளோஸ் டெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ் கொடுத்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு மிஸ்பெல்டு வேர்ட்லாம் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷை வந்து ஒரு மாதிரி ஒரு தினுசாக கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷை வந்து ஓவராலாக நான் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் எப்படி அட்டன் பண்ணலான்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் வந்து நான் ஆப்டிடியூடில் வந்து அப்ளிகேஷன் சம்லாம் பார்க்கல. நான் வந்து சிம்பிளிஃபிகேஷனும் டிஏஇ இந்த நம்பர் சீரிஸை மட்டும் நம்பி நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸுக்கு அதில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா அட்டம் கொடுத்துருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து 10 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து டிஏ வந்து 2 டி, ஒரு டேபிள் டி ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு லைன் கிராஃப் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து கேஸில் டிஏ வேறு ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் சம்ஸும் 10 சம்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஆப்டிடியூட்லையும் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அடித்தா 35 ஆப்டிடியூட்ல அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. ஸோ ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரீசனிங் வந்து வழக்கமாக நம்மளோட கார்டியன் நேச்சர். ஆனால் வந்து இந்த தடவை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டேஸ் வச்சு பசில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டேரக்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. இது போக வந்து உங்களுக்கு இந்த நம்பர் சீரிஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங் வந்து ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்ன ஈஸி சம்மாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ரீசனிங்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம் ஃபீல் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏன்ட்ட சொன்னதில் நான் எல்லாரும் சொன்னதில் அதிகபட்ச அட்டம்ப்டாக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து அக்யூரேட்டாக சொல்லலை. ஸோ இது வந்து என்ன சொன்னவங்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு மாதிரி சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 வரையும் போடலாம், 20 அந்த ரேஞ்சில் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 ப்ளஸ் தான். ஸோ 25 தான் ஏன்னா அதிகபட்சம் சொன்னது 25 சொன்னாங்க. ஸோ அதோட கம்மியாக போட்டுருக்கேன் ஃபீல் பண்ணாங்க. 20 வரையும் நீங்கள் போட்டிருக்கீங்க, 20 ரீச் பண்ணிக்கிங்கனாலே அது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் ரீசனிங் வந்து நல்ல அட்டம்ப்டே கொடுக்கலாம், 25 ப்ளஸ்ஸே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க சொன்னது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இது அப்ரோச்சபிளாக இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு, நான் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை அப்படிலாம் தான் ஃபீல் பண்ணிங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஸ்டார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பபாய், see you. ஸோ ஓவரால் ரிவ்யூ சாயந்தரம் ஜாக்சன் சார் வந்துருவார். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அட்டெம்ப்ட் வந்து இது அட்டெம்ப்ட் கிடையாது, ஒருத்தவங்க அட்டெம்ப்ட் பண்ணதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்றது நீங்கள் கீழே சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.